ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே முட்டை பொரியல் வச்சு அதை தனியாக வச்சு கொடுத்தது வீடியோ எடுக்கலைன்னா. ஒரு லெமன் அளவு புளியை போட்டுக்கிட்டேன். இதில் அரிசி ஊற போட்டிருக்கேன். நான் அரிசி களைஞ்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கழநீர் ரசம் போகல அதை வைக்க போகிறேன். இன்னொரு ட்ரிப் நல்லா களைஞ்சிக்கிட்டேன். இப்போ 2-3 தடவை களைஞ்சி இந்த கழனியை புளியை ஊற போட்டிருக்கேன். நல்லா ஊறட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் பொரியட்டும். காயப்பொடி சிறிதளவு, பொரிஞ்சது சின்ன வெங்காயமும் பூண்டும் கலந்துக்கிடுவேன். நல்லா வதக்கிடலாம். அது கூட ஒரு மிளகாய், ஒரு 5 மிளகாய் நடுவில் கீறி கலந்துக்கிடணும். அது கூட கொஞ்சம் காஞ்ச வத்தல் அதையும் ஒன்றா கலந்துக்கிடணும். இது அந்த காலத்தில் வைக்கக்கூடியது கழநீர் ரசம்பாங்க. இதில் கீரை போட்டு வச்சா கீரை ரசம். இது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுவையில் இப்போ யாரும் வைக்கிறதே கிடையாது. இதில் முன்னாலெல்லாம் மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வைப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா வதக்கிக்கிடணும். கருவேப்பிலை கலந்துக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலை. இந்த காஞ்சல் வத்தல் கொஞ்சம் நேரம் மாறணும். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நேரம் மாறினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மாறணும், கருகிடக்கூடாது. நேரம் மாறணும். அப்போ தான் காரம் எல்லாம் கலந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், கழநீரில் புளி கரைச்சல் இருக்குல்ல, அதை கலந்துக்கிட போகிறோம். ஒரு லெமன் அளவு புளி ஊற போட்டு வச்சுருந்தேன். நல்லா கொதிக்கட்டும். இது ருசி அப்படி ஒரு ருசியாக இருக்கும். இதுக்கு கல் உப்பு போடுங்க. பொடி உப்பு கூட கல் உப்பு தான் டேஸ்ட் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு தக்கன உப்பு போட்டுருங்க. உப்பு இன்னும் வற்றி வரவும் உப்பு ஜாஸ்தி ஏறக்கூடாது. அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வத்தணும் பாருங்கள். சில வீட்டில் ஆட்கள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமே வைக்கலாம். கட்டியாக வச்சு வேறு வேணாலும் விதைகள்லாம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழம்புகளை விட இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை பொரியல், துவையல், பொரிகடலை துவையல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கழநீர் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் இறக்கிடலாம். எங்களுக்கு கொஞ்சம் ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கூடவே வச்சுக்கிடுவேன். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, சிறிதளவு காயப்பொடி, கடுகு பொரிஞ்சது, கருவேப்பிலை, ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் கலந்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு கலந்துக்கலாம். இது மஞ்சள் பொடி, இந்த பொரியல் செட் ஆகும். சின்ன ஸ்பூனு 3/4 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிட்டேன். அதையும் கலந்து விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே முட்டை பொரியல் வச்சு அதை தனியாக வச்சு கொடுத்தது வீடியோ எடுக்கலைன்னா. கழநீர் ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோ விட்டுருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.